ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இந்த காணொலியை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். இன்றைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம், அதாவது அனுபவத்தை கலந்து கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள், அனுபவ சாஸ்திரம். கைரேகையில் அனுபவம் நிறைய இருக்குது. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பாகம் 1. இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். இந்த மேடுகள் எல்லாம் எப்படி இருக்குது? முதல்ல ஒன்றுமே தெரியாது, எதுவுமே கைரேகையை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு இப்போ இந்த பாடம் உதவியாக இருக்கும். கைரேகை பற்றி எதுவுமே தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கும் உதவியாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். இப்போ 1ஆம் நம்பர் குருமேடு, இதுதான் 1ஆம் நம்பர் போட்டுக்கிறத பார்த்துங்க. இது குருமேடு. 2ஆம் நம்பர் சனி மேடு, 3 சூரிய மேடு, 4 புதன் மேடு, 5 செவ்வாய் மேடு. இது மேல் செவ்வாய், இது கீழ் செவ்வாய், இது செவ்வாய் சமவெளி. அதுக்கப்புறம் 6 சந்திரமேடு, 7 சுக்கிரமேடு, 8 இது இந்த இடத்துல இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது மன்மத மேடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 9 கங்கண மேடு. இந்த மேடுகளை பற்றி தான் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1 குருமேடு. குருமேடு உயர்வாக இருக்குது அப்படின்னா கையில் நம்ம கையை பார்க்கணும். கை எந்த விதமான கை, எவ்வாறு இருக்கிறது, கையினுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அந்த கை எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்கா, இல்லை ரஃபாக இருக்கா, இல்லை கரடு முரடாக இருக்கா, இல்லை கருமையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ பொதுவாக குருமேடு நல்ல உப்பலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் அதிகாரத்தை விரும்புவார்கள். அதாவது ஒரு சில பேர் ஒரு அதிகாரத்தை ஒரு சாஃப்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இதை செஞ்சே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயப்படுத்துவாங்க. அது ரேகை வரும்போது, அந்த குருமேட்டுக்கு ரேகை வரும்போது நான் அதுக்குடைய பலனை சொல்வேன். இப்போ அந்த மேடு நல்லா இருந்ததுன்னா அதிகாரமாக இருப்பாங்க, அதிகார பதவியில் இருப்பாங்க. பொதுவாக அந்த மேடுகள் எல்லாமே ஆசையை உண்டு பண்ணக்கூடியது. ஆசையை உண்டு பண்ணுறது இந்த கிரகங்கள் தான். கிரக மேடுகள் இல்லைன்னா ஆசையே இருக்காது. இந்த கிரக மேடுகள் தான் ஆசையை உண்டு செய்கிறது. இந்த குருமேடு உயர்வாக இருந்துன்னா அதிகாரம், தான்கிற ஒரு கர்வம், படிப்பு, இதெல்லாம் காதல், உணர்ச்சிகள், இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடியது குரு பகவான். ஒரு குரு அறிவுரை சொல்லக்கூடியவர். இதை செஞ்சிருப்பா, இதை பண்ணிருப்பா அப்படிங்கிற ஒரு அதிகாரமா சொல்லக்கூடியவர் குரு பகவான். இதை நிறைய சொல்லலாம். இதை விரிவா அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு சாப்டர்ல பொதுவா இந்த குரு மேடு நல்லா இருந்ததுன்னா ஒரு அதிகாரமான ஒரு மனோபோக்கு காணப்படும். அதிகாரம்னா ஒரு தன்மையா வேலை வாங்கிறது, ஒரு அதிகாரமா கசிக்கு புளியறது, இல்லை இதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயப்படுத்துறது. இந்த மாதிரி 3 விதமாகவும் குரு செயல்படுவார். குரு மேடு உப்பலா இருந்ததுன்னா. இப்போ அதுக்கு அடுத்தது 2ஆம் நம்பர் சனி மேட்டுக்கு வந்துருவோம். சனி மேடு ஒருத்தருக்கு உயர்வா இருந்ததுன்னா ஆன்மீக எண்ணம், ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். விதிப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துருவாங்க. சோம்பேறித்தனம், மசமசப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில் விருப்பமே இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உடலுறவில் இன்பம் இருக்கும், உடலுறவில் நாட்டம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த பணம் அவங்களுக்கு போதிய அளவில் கிடைக்கலன்னா அந்த சனி உச்சமா இருக்கவங்க தவறு செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது கையை ஃபுல்லா நம்ம பார்க்கணும். இந்த முக்கியமா அந்த சாப்டர் பார்த்துங்க. அதாவது குருமேடு உயர்வா இருந்தா அதிகாரம், சனி மேடு உயர்வா இருந்தா ஆன்மீகம், தனிமை, கவலை, பயம், துக்கம், துயரம், வேலையில நல்லா செய்வாங்க. இவர்கள் ஒரு சில நேரங்களில் மாறுபட்டு உண்மைக்கு மாறாக நடப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இப்போ சூரிய மேடு, 3ஆம் நம்பர் சூரிய மேடு. இப்போ இன்னைக்கு ஒரு சாப்டர் சுருக்கமா பார்த்துருவோம். இப்போ சூரிய மேடு ஒருவருக்கு உயர்வா இருந்தனா அதிகார பதவியில இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளை எல்லாரும் புகழணும்னு ஆசைப்படுவாங்க. புகழுக்கு விரும்பக்கூடியவர்கள் சூரிய மேடு உச்சமாக இருப்பவர்கள். சூரிய மேடு உச்சமா இருந்தா எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் புகழ வேண்டும். நல்ல பதவி, நல்ல கேபிட்டல் சிட்டிக்கு போயிடணும், நம்மளைய புகழணும்,
நம்ம வந்து நல்ல பந்தாவா நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த சூரிய மேடு உயர்வா இருந்ததுன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும். இப்ப 4ஆம் நம்பர் புதன் பகவான். புத பகவான் ஒருவருக்கு உப்பலா இருந்தாருன்னா ஒரு நீதி அரசராக, நீதிபதியாக, ஒரு கணக்கராக, ஒரு வியாபாரியாக, வியாபார வல்லுநர்களாக, இல்ல அரசியல் வல்லுநர்களாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு எந்த வகையில் ஒன்று ஆராய்ச்சி துறையில முன்னுக்கு வரணும், ஒன்று அறிவுத்துறையில முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி அறிவு, ஆராய்ச்சி, வியாபாரம் எல்லா சகல துறைகளும் கற்று உணர்ந்தவர் புத பகவான். புதன் ஒருவருக்கு உச்சமா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். இதுல தவறுகளும் செய்வார். பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் செய்வார். புதன் அதிகமா அளவுக்கு அதிகமாக உச்சமா இருந்தா தவறு செய்வதற்கு கூட வாய்ப்புகள் வந்து எச்சரிக்கை அந்த இருக்கு. இப்போ வந்து நீங்க சாப்டர் வந்து மேடுகளை பத்தி ஒரு சுருக்கமா பார்த்துருவோம், அப்புறம் விரிவா பார்ப்போம், அப்புறம் ரேகைகளை பத்தி பார்ப்போம். இந்த மாதிரி ஒண்ணா பார்த்து இன்னைக்கு அனுபவத்தோட சேர்ந்து கைரேகை சாஸ்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இப்போ 5ஆம் நம்பர் செவ்வாய். செவ்வாய் வந்து 2 செவ்வாயும், இது செவ்வாய் சமவெளின்னு சொல்லிட்டோம். இது வந்து 2 செவ்வாயும் நல்லா இருக்கு அப்படின்னா, அதாவது சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். வீரம், கோபம், சண்டை, சச்சரவு இது மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள், நிலபலம் சொத்து பத்து அதிகமாக வச்சிருக்கிறவங்க, கோபப்பட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். நாட்டில் யாராவது தவறு செஞ்சா அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு கோபம் பொங்கி வரும். இந்த மாதிரி நாட்டை கெடுக்கிறாங்களே அப்படிங்கிற கூடிய செவ்வாய் அதிகமாக இருந்தால் சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது 6ஆம் நம்பர் சந்திர பகவான். சந்திர பகவான் வந்து ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவர், ஒரு நீர் கிரகம், ஒரு நீருக்கு சொந்தக்காரர். அதாவது தண்ணியில கண்டம் வரதும் சந்திரன் நல்லா இருந்தா, ஒரு நல்ல மனம், இலகிய மனமும் சந்திரன் நல்லா இருந்தா வரும். சந்திரன் ஒரு கையை பார்க்கணும், கையை பார்த்து சந்திர பகவான் எப்படி இருக்கிறார், எந்த கையில இருக்கிறார், எப்படி இருக்கிறார், உயர்வா இருக்காரா தாழ்வா இருக்காரா அப்படிங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணும். அளவுக்கு அதிகமாக உப்பலா இருக்கும்போது மனம் கூட பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மனம் உற்சாகமா இருக்கும், ஒரு சில நேரம் டல்லா இருக்கும். இந்த மாதிரி சந்திர பகவான் மாறுபட்ட குணத்தை கொடுக்கக்கூடியவர். அடுத்தது சுக்கிர பகவான் 7ஆம் நம்பர். சுக்கிர பகவான் ஒருவருக்கு உயர்வாக இருந்தால் அவர் ஆசையை, அதாவது வண்டி ஆசை, வாகன ஆசை, வீடு, நலபுலம், இது மாதிரி நல்ல எல்லா ஆசைகளையும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா முக்கியமா சுக்கிர பகவானுடைய ஆசை என்னன்னா காதலை உண்டு பண்ணுவது, காமத்தை உண்டு பண்ணுவது, ஜோடி சேர்க்கிறது, சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர். செவ்வாய் வீரம், விவேகம், கோபம், இந்த சுக்கிர பகவான் ஆசை, காமம், காதல் இதெல்லாம் உண்டு பண்ணுவார் சுக்கிர பகவான். அதுக்கு அடுத்தது 8ஆம் நம்பர் மன்மத மேடு. இதுல நமக்கு எத்தனை பேர் தொடர்பு இருக்கிறாங்க, தொடர்புகளுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ரேகை வந்து அந்த மேட்டுல வந்து நாம எத்தனை பேரோட தொடர்புல இருக்கிறோம். மக்கள் தொடர்பு, அதாவது தார தொடர்பு, அதே மாதிரி காதல் திருமணமா இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, இதெல்லாம் வந்து முடிவு பண்ணக்கூடியது இந்த மன்மத மேடு. அதுக்கு அடுத்தது கங்கண மேடு. இந்த கங்கண மேடு வந்து அதாவது ஒரு மனிதன் உயிர் பிறப்பதற்கு, அதாவது இங்கிருந்து தான் கை ஆரம்பிக்குது. வாழ்க்கையில தாய் தகப்பனுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டா, உங்களுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, ஓரளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கங்கண மேடு உதவுது. கங்கண மேட்டுல வந்து ரேகைகள் மாறும்போது அது மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கங்கண மேடு என்பது வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய மேடு தான் கங்கண மேடு. இப்ப நம்ம இன்னைக்கு பாகம் 1 அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 1ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவுதான் நம்ம பேச முடியும். இதுக்கு மேல நம்ம காணொலியை பார்க்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு எளிமையா புரிஞ்சுங்க. வர காணொலியில மேடுகள் ஒவ்வொரு மேட்டை பத்தியும், அப்புறம் ரேகைகளை பத்தி, இப்ப நாளைக்கு ரேகைகளை பத்தி பார்த்துருவோம். ரேகைகள் முக்கியமா இத்தனை ரேகை இருக்கு, இந்த ரேகைகள் என்னென்ன பலன் செய்யும் சுருக்கமா பண்ணிட்டு அப்புறம் மேடுகள், அப்புறம் ரேகைகள், அப்புறம் மேடுகளுக்கு ரேகை போச்சுன்னா இந்த மாதிரி பாடம் அனுபவமும் கலந்து உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன். இன்று அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 1 பார்க்குறோம். முழுமையா பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள். புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள், நீங்க ஜோதிடம் பார்க்கணும்னா உங்க கையை பார்த்து நீங்களே கத்துக்கிற மாதிரி மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு தெரிந்து மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையே மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவை ஆற்றி கொண்டு இருக்கிறேன். முடிந்ததை பாருங்கள். உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன்.
மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.